வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கடந்த வாரம் என்னென்ன மாதிரியான நியூஸ்லாம் இருந்தது அப்படின்னும் போது தீபாவளி வித் மீன் சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஷாமி 17 சீரிஸ் யூஸ் பண்ண முடிஞ்சது. சூப்பராக இருக்குது. பட் நம்ம ஊருக்கு 17 சீரிஸில் இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. பட் அநேகமாக ரியர் டிஸ்பிளே இருக்கிற டிவைஸ் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றாவது வரணும். ஆமாம், ஏதாவது எதுக்கு இங்கே காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அதிக காதல் அவங்க என்னடாண்ணா அந்த பின்னாடி இருக்க டிஸ்ப்ளே மேக்ஸ் அது மேலே வந்திருக்கு. ஆனால் விலை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு தெரியல. 1 லட்ச ரூபா வச்சா என்னால் முடியாதுப்பா. ஷாமி ஷாமி சாமி அப்படிதான் இருக்கு. எனக்கு எப்படின்னா குழந்தைங்களை அதான் நான் சொல்லியிருந்தேன். பிக்சலில் வந்து என்ன பண்ணாங்க, ஃபோல்டு ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது நம்ம உள்ள பெரிய டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அது வழியாக நான் ரியர் கேமராவை பார்க்குறேன். அப்போ கவர் டிஸ்பிளேன்னு ஒன்று பெருசாக இருக்கும். அந்த கவர் டிஸ்பிளேல குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொம்மைலாம் வரைக்க முடியும். அப்போ குழந்தை என்ன பண்ணும், பொம்மையை தான் பார்க்கும். அப்போ என்ன அர்த்தம், ஃபோனை தான் பார்க்கும். அதனால குழந்தைய ஃபோட்டோ எடுத்துட முடியும். ஸோ அது அப்போ சொல்லியிருப்பாங்கல்ல, அது எனக்கு இதில் ஃபீல் ஆச்சு. இல்லை அதே மாதிரி நீங்கள் 17 Pro Max நினைக்கிறேன், அதில் எடுத்த சாம்பிள் வந்து இப்படி எடுத்திருந்தீங்களா, உங்களோட நேச்சுரலான டெப்த் வந்து பின்னாடி செம்மையா இருந்துச்சு. அது பெரிய சென்சார்ல, ஈவன் அது போர்ட்ரேட் மோட் இல்ல, நார்மலா 4K 60. ஆமா, ஷாமி போர்ட்ரேட்ல அறுத்து தள்ளிட்டாங்க. இது வரைக்கும் 15 அல்ட்ராலேயே போர்ட்ரேட் மோட் உள்ள போய் தேடி பார்த்தா ஒரு 720p 1080p தாண்டி போகிறது வக்கு இல்லையா. இதுல நான் ஈவென்ட் ஃப்ளோர்ல வந்து கெத்தா எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி ரியர்ல வந்து போர்ட்ரேட். அதனாலதாங்க 4K 60 FPS வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே போர்ட்ரேட் இல்ல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட்டேன் நானா. அதான் கரெக்ட். ஏன்னா 1080 தானே போர்ட்ரேட் ஷாமில. ஸ்டெபிலைஸ்டாவும் ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு ஓகே இருக்கும். அது ரொம்ப அதே சமயம் இந்த மாதிரி லைட் மோசமா இருந்ததுன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். இது வந்து செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த சென்சாரே ஒர்க் ஆகுது ப்ராப்பரா. ஆக்சுவலா போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, சைனால நடந்த ஈவெண்ட் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களா டே டைம்ல வீடியோ சூப்பரா எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நல்லா எடுத்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். இப்படி வச்சு பண்ணிடலாம், அழகா சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம எங்க பாக்குறோம், என்ன பாக்குறோம், நமக்கு பின்னாடி என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு தெரியும். அல்ட்ரா வைட்லயும் எடுக்க முடியும். உங்களுக்கு ஃபுல் வியூ அதுலயே காட்டுதோ, குட்டி மானிட்டர் மாதிரி. இப்போ நம்ம இந்த டிஎஸ்எல்ஆர் எல்லாம் பார்ப்போம், வியூ ஃபைண்டர்ல இத்தனோடு காட்டும், அந்த மாதிரி ஃபுல்லாவே காட்டிடுது. பிளஸ் சைடுல ஆப்ஷன்ஸ் இருக்கு பிட்வீன் சென்சார். நான் என்ன நினைச்சேன், மோட்டோல நம்ம ஒரு ஃபிளிப் யூஸ் பண்ணோம், அதுல வந்துட்டு ஃபிளிப் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஆஸ்பெக்ட்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து உயிரை வாங்குவோம். அதை எதுல போட்டாலுமே ப்ராப்பரா ஒர்க். இல்ல இது வந்து ஏன் இப்படி தானே டிஸ்பிளே இருக்கு, ஃபுல்லா வியூ இப்படி கார்னரா காமிச்சா என்ன குடிமுழுகுமான்னு தோணுச்சு. ஆனா இந்த வியூல காமிச்சா எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்ப இப்படி எடுத்தா தான் 16 இன்ச் பண்ணான்னு சந்தேகமா இருக்கும். அப்ப இப்படி எடுத்தா தான் ஒரு போர்ட்ரேட் வீடியோன்னு சந்தேகமா இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜூம்டா இருக்கும், ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கும், நமக்கு என்னடா எது ஃபீல்ட்ல இருக்குன்னு தெரியல, டவுட் வரும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, Mi 11 அல்ட்ரால இருந்த குட்டி டிஸ்பிளே இருக்குல்ல, அதை 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியான ஒரு வியூ ஃபைண்டர் கேமராக்கு கிடைக்கும். அதை தவிர சைட்ல ஷட்டர் பட்டன், அப்புறம் பிட்வீன் சென்சார் போறதுக்கான ஆப்ஷன், இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு செல்லிங் பாயிண்ட். நாங்க எடுத்து வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ணல, தோன்றதான் சொல்றோம், சரியா? இல்ல ஃபேக்ட் தான். நம்ம தம்பி ஐஃபோன்ல வீடியோ நல்லா எடுக்குதுங்கிறத காலகாலமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் ஐஃபோன் வாங்குன்னு நம்ம சொல்லலை. தெரியல எது வருதுன்னு தெரியல, பட் ஆனால் வந்தால் நல்லா இருக்கும், பார்ப்போம். பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவங்க எந்த டைமில் விடுவாங்க, எப்படியும் டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் விடுவாங்க. கண்டிப்பா வரட்டும். அது தெரியலப்பா. நான் என்ன நினைச்சேன்னா 1 மாசத்துல கூட தான் விடலாம். சைனால ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அல்ட்ரா பைபிள் என்ன பேச்சு மிச்சம் இல்லைங்க. அல்ட்ரா வந்து பொறுமையா வரட்டும்டா. எப்பயுமே அல்ட்ரா கூட இது வரணும்னு அவசியம் இல்லைல்ல. சொல்ல போனா எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. போன வருஷம்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் அப்படின்னாங்க. என்ன எந்த விதத்துலன்னா, நோட் வந்து அங்கே லான்ச் ஆச்சு, இங்கே 1 மாசத்துல லான்ச் ஆச்சு. இப்போ நோட்டை பற்றி சத்தமே இல்லையே. ஆமாம், அங்கே சைனால எப்பயோ லான்ச் ஆயிடுச்சு நோட் 15. பட் ஆனால் இங்கே என்ன வரல. ஆனால் இங்கே மைனர் சேஞ்சஸோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதான் இந்தியன் மார்க்கெட் வேற அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதே மாதிரி தான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ வந்து 17 Pro தான், 17 Pro Pro Max 17 அப்படின்னா இதுலேருந்து நம்ம வேற எதுவும் மாற்ற போகிறது கிடையாது. மாற்ற மாட்டாங்க, சரியா? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 1 மந்த்க்குள்ள லான்ச் பண்ணா இன்னும் நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் ஐகோ ரிலீஸ் பண்ணணும், ஐகோ ஒரு பக்கம் இறங்குவாங்க, OnePlus ரிலீஸ் பண்ணுவான், ஓப்போ எல்லாருமே அப்போ இறங்குவாங்க. அப்படின்னும் போது முக்கிய குறிப்பு Realme GT 8 Pro. அது பார்த்து பின்னாடி வந்து அந்த மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாமா, ரவுண்ட் சர்க்குலர் ரெக்டாங்கிள், ஒரு அந்த ஸ்டார் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருந்தது. எனக்கு வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த டிசைன் வந்து நல்லா பண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன தேவைன்னா சர்க்குலர் இல்லாட்டி ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்ம சேம் ஃபோன் தான், அடுத்த நாள் போகும்போது நம்ம வித்தியாசமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ சர்க்குலர் கேமரா மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் கேஸ் வாங்கிக்கணும், ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரியும் நான் கேஸ் வாங்கிக்கணும், அதுவும் இருக்கு. ஸோ ஆனால் ஒரு கூத்து என்னன்னா, ஒரு நாளைக்கு வேற ஒரு கேஸ் போட்டாலே நம்ம பசங்க ஒரு சிலர் 3 நாள் என்ன கேட்பாங்கன்னா, வேற ஃபோனான்னு கேட்பாங்க. இப்போ கேமரா மாடலே மாறுறதுனால ஒரே ஃபோன் தான், ஆனால் அந்த டிசைன் மாறினோன்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்னடா ஃபோனு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே ஃபோன் தான், அந்த டிசைன் நல்லா இருக்கும். உள்ள ஹார்ட்வேர் ஏதாவது 8 MB 2 MB மேக்ரோலாம் வச்சு நாங்கள் ரொம்ப வியப்பாக ஒரு அவுட்புட் கொடுக்கும். அது பரவாயில்ல, வச்சுட்டு போட்டோம். அதுக்கு என்ன ஒரு 70,000 ப்ரைஸிங்கில் அழகா 70,000 அழகா க்யூட்டா. ஏன்னா அதில் வந்து 8 Elite Gen 5 இருக்கு, உங்களுக்கு இன்னும் பேர்லாம் கூடி இருக்கு அப்படின்னு 80,000 ரூபாய்க்கு வைப்பாங்க. அப்படியே பார்த்தா கஸ்டமர் கையில ப்ரெஷரும் கூடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு வாரம் பார்த்து ஏன் ப்ரெஷர் கூட போகுது, அடுத்த செல்லு 40,000 ரூபாய்க்கு வந்துடும். அப்பயும் வாங்க மாட்டோம்ல. X8 கூட சூப்பர் கேமரா தான் நினைக்கிறேன். செட்டப்புமே
50யா? ஆக்சுவல் பிளட். ஆமா. அது என்ன பிரைசிங்? 65 சம்திங் வந்துச்சோ. அது கடைசியில் நிறைய பேர் 47 45 வாங்கினாங்க வந்தப்ப சொல்றேன். இப்போ அதே மாதிரி செட்டப் இதுல வந்தாலே அவ்வளவுதான், டேக் ஆன் பண்ணிடுவாங்க Realme. அதுல அது நான் என்ன சொல்லுவேன், நான் இப்போ ஒரு இன்ஜின் மட்டும் பவர்ஃபுல்லா இருந்து பாடி டிவிஎஸ் எக்ஸலா இருந்தா என்ன பண்றது? நத்திங் போன் வந்து 50,000 வந்தது 40,000 வந்தது, அது பரவாயில்லன்னு சொல்றீங்க, அதுவும் அப்போ 20,000 வர வேண்டியதானே அப்படின்னு இவங்க கேட்கலாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, இவனாவது ஏதோ ஒரு 4 விஷயத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன்ல என்ன இருக்குன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுல வந்து நீங்க சப்போஸ் Realme UI நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு தேடி கண்டுபிடிச்சு அங்க போனோம்? நான் பேசாம GT6 இல்லாட்டி GT60 வாங்கிட்டு போலாமே. Oppo X8 நாங்க ஆரம்பத்திலே சொன்னோமே 45 ரூபாய்க்கு. அப்ப அது கூட வாங்கிட்டு போலாமே. OnePlus 13s 13 நிறைய 13R இருக்கு. ஏன் அங்க வரைக்கும் போனோம்? 13R இருக்கு. 13Rலாம் வந்து இந்த வருஷம் சாலிடா நிக்கிறான் அவன், அசால்ட்டா நிக்கிறான் அவன். இல்ல இவ்வளவும் கலர் வைஸ் தானே எல்லாம். இதுல ஹைலைட்டே என்னன்னா P3 சீரிஸும் அதே மாதிரி தானே இருக்கு. ஏன்னா இப்போ P3 சீரிஸ் போனா நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, அது ஓகே. பட் கேமராங்கிறது வந்து ஆன் பண்ணா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, X300 Pro பத்தி ஃபுல்லா வந்துட்டு இருக்கு இன்டர்நெட் ஃபுல்லா. என்னத்துக்கு V சிப்பு, எதுக்கு S சிப்பு எனக்கு புரியல. அது விவோ மட்டும் கையில கிடைச்சா அவனையும் போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கலாம் போல. அத்தனை சிப்பை வச்சு கடைசியில் என்னன்னா பெயிண்ட் மட்டும் அடிச்சு ஒரு போட்டோ வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான், அந்த பெயிண்ட்டுக்கு தான் நாங்கள் நிப்பான். அதுக்கு எதுக்கு இத்தனை சிப்பு? நிப்பான்ட்ட ஏஷியானெட் மற்ற நிறைய பெயிண்ட்ஸ் கிட்ட பேசி கம்பெனி எல்லாம் கொலாபரேட் பண்ணி அந்த கலர் வர வைக்கிறோம். 1x போட்டோ எடுக்கிறாங்க ஒரு க்ரௌட. அந்த க்ரௌட்ல ஆப்பிள் அப்படி ஜூம் பண்ணிட்டே போனா ஹியூமன் ஃபேஸ் வந்து நாய்ஸா, கடைசியில ஜூம் பண்ணா நாய்ஸா இருக்கு, ஆனா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கண்ணுலாம் தெரியுது. விவோல வந்து ஒரேடியா மொத்தம் முழுக்கட்டி பெயிண்ட். ஆமா ஆமா, விவோல வந்துட்டு அனிமே மாதிரி மூஞ்ச பிடிச்சி மாத்தி வச்சிருந்தது. 1x போட்டோக்கு எதுக்குடா ஸ்ட்ரக்சரே மாத்தி வச்சிருந்தது. இவன் தான் அவங்க சும்மா அப்படி வச்சு ஒரு ஆடிட்டோரியம் போட்டோ எடுத்தாங்க, அதானே ஸ்ட்ரக்சரே மாத்தி வச்சிருக்கு. மூஞ்ச ஸ்ட்ரக்சரே பார்த்தா பாக்ஸியா இருக்கணும், அதுவே இல்லாம இப்படி எல்லாம் போட்டு அனிமே மாதிரி ஆக்கி ஒரு 4 மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து 4 இடத்துல அப்பி வச்ச மாதிரி மூஞ்சாக்கி விட்டு போயிட்டு அப்படிதாங்க பண்ணிருந்தது. இல்ல இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது இந்த மாதிரியான விஷயம் பண்றதுக்கு எதுக்கு எனக்கு வந்து 2 தனிச்சு எனக்கு புரியல. நான் வந்து வேற எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட, உங்க பொட்டன்ஷியலுக்கு அதுக்கும். நான் X100 அல்ட்ராலாம் நான் வாங்கினது எதனால? நான் என்ன லூஸா? X100 Pro நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆனதே செமையா இருக்குன்னு சொல்லிட்டு மெர்சலாகி போய் இதுல வந்து அப்போ ஸ்னாப் டிராகன் வேரியன்ட்னா அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி X100 அல்ட்ரா நம்ம அதனாலதான் வாங்கினோம். அது நல்லா வேற இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னடான்னு பார்த்தா கழுத எல்லாத்துலேயும் கொண்டு போய் அல்ட்ரா வைட்லாம் ஏஐ போட்டேன். எனக்கு புரியல. ஏதோ ரொம்ப தூரம் ஜூம் பண்ணும்போது அதை ஏஐ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எங்கள் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக காட்டுறீங்க, நல்லா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பொருளை ஃபோட்டோ எடுத்து அந்த ரூமில் இருக்கிற பொருளுக்குலாம் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் அப்படி 1xல. சரி, ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு ஃபண்ணுங்க. பார்த்தீங்களா? அதுக்காக தான் சாம்சங் கிட்டேருந்து ஒரு நியூ சென்சார் SPB மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. SPBன்னு போட்டு தான் அழகா. அதான் இதுதான் வந்து விவோ யூஸ் பண்றாங்க. அதானே விவோட ப்ரோ ஃபிளாக்ஷிப். கரெக்ட். இதுக்கு வந்து என்ன இருக்கு, அந்த லான்ச் ஈவென்ட் பண்ணி பாத்தியா? சாம்சங்ல இருந்து ஒருத்தர் இதுக்காக வந்து நின்று பேசிட்டு இருந்தாரு. எங்க இதுதான் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அப்ப கீழே வந்து எல்லாரும் நீ யூஸ் பண்ண மாட்டேன், அதான் உன் போன்ல இல்லையா படாங்கிட்டு அப்படின்ட்டாங்க. அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் யூஸ் பண்ண மாட்டான். அவன் யூஸ் பண்ணவே மாட்டான். அதே சென்சார் தான் நம்மள S26ல. அது பார்த்தேன், ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க. சாரி டு சே மாதிரி ஒரு நியூஸ். எப்படின்னா S22, ஆமா அதுதான் S26. என்னது S22ல இருக்கிற அதே சென்சார் தான் S25ல இருக்கிற அதே தான் S23ல அதே தான் S22. அப்போ கிட்டத்தட்ட வந்து S26 இஸ் நதிங் பட் S20. அப்போ S26 ப்ரோன்னு சொன்னீங்களே சார், அதுக்கும் இப்போ குறுக்கால வந்து ஒரு யூட்டனை போட்டு டேபிள உடச்சி, ஏன்னா எட்ஜ் விற்கல. ஏன்னா என் ஃபோன் எப்போ பாரு சார்ஜ்லயே இருக்கு, அந்த இது வருது. சார்ஜில் இல்லாமல் என் ஃபோன் என்கிட்டயே இருக்கணும், அந்த தாட் இருக்கு. அப்படின்னும் போது அங்கதான் வந்து அவங்க இன்னொரு கேள்வி இருக்கு. இது வந்து ஆனா என்னால அதை சாலிடா சொல்ல முடியலையே. இப்போ எனக்கு தின்னான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணோம், நான் ஒரு நாள் முழுக்க எனக்கு பேட்டரி நிற்கணும் அப்படின்னும் போது அந்த மாட்டிக்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு. இதுவே வந்து ஒருத்தர் நமக்கு யூசர் ரிவ்யூ அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தர் சொன்னாரு, நான் ரொம்ப தீவிரமா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு, நான் ஃபோன் மாத்திட்டேன். இப்போ இந்த ஃபோன்ல பேட்டரி, அதாவது எனக்கு ஃபோன் பிடிச்சிருக்கு, கேமரா பிடிச்சிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் பேட்டரி நிக்கல. ஓகே, அதனால நான் இதுக்கு முன்னாடி 7 மணி நேரம் 8 மணி நேரம் SOT போயிட்டு இருந்தேன். நானே இப்போ 4 மணி நேரம் அந்த கணக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன ஆயிடுது, நானே லிமிட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதனால நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்றது இல்லை. அவருக்கு அந்த ஃபோன் ரெக்கமெண்ட் சரியா? இது HMD டச் 4G ரெக்கமெண்ட் பண்ணா உங்களோட 4 மணி நேரம் யூசேஜ் 20 நிமிஷமா மாற முடியும். இல்ல அதுக்கும் கம்மியா ஆயிரலாம். போன் எதுக்குடா போன், வாழ்க்கை சும்மா நம்ம நேர்லவே பேசி அட்டன் பண்ணோமா கட் பண்ணோமா அவ்வளவுதான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அஞ்சான் திரைப்படம். இதை நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பேசினோம். அதை வந்து ரீஎடிட்டோட வந்து படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகலாம். ரீஎடிட்னா என்ன பண்றாங்களா தெரியல, கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் டியூரேஷன் ஷார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, சீன்ஸ் ஆட் வேற பண்ணியிருக்காங்க. ஆமா, இது வேற லெவல் சஸ்பென்ஸா இருக்கு. அப்படிதான் போட்டு, அதாவது இருக்கிற சீனை கட் பண்ணிட்டா கூட ஆல்ரெடி படம் பார்த்தவனுக்கு எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். ஆனா ஆட் பண்ணிருக்கேங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து
இப்ப இது அக்டோபர் 31 நினைக்கிறேன். இது பாகுபலி எபிக் அப்படின்ட்டு ஒன்று வருதுல்ல, 2 பார்ட்டையும் மிக்ஸ் பண்ணி. அது வேற. அது உங்கள்கிட்ட நான் கொடுக்குற நியூஸ் வீடியோ மாதிரி ஒரு 4 வீடியோ கொடுத்தேன்னா நீ எல்லாத்தையும் போட்டு கட்டிங்க போட்டு அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுரு. அது 1 மணி நேரம் கொடுத்தாங்க. இது வந்து மாஸ். இது வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்திருக்கேங்கிறவனுக்கே புது சீன் உள்ள வச்சிருக்கேன். இப்போ அவன் வருவான். ஆமா, இது அஞ்சான் படத்தை மறுபடியும் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பத்திரிகை பேட்டியில். ஹிந்தியில் அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டாக போயிருக்கு. யூடியூப்ல மனிஷ்னு ஒருத்தவங்க வாங்கி அவர் ரீஎடிட் பண்ணி அந்த வருஷன் ஏன் தமிழில் ரிலீஸ் பண்ண அதை தான் சார் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் நான் எதில் எதிர்பார்க்குறேன்னா, அதெல்லாம் இப்போ எதிர்பார்க்க வேணாம். அதை கொளுத்தி போட்டாங்க. படையப்பாலாம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குலாம் ரீல் வச்சிருந்தாங்கன்னாங்கல்ல. அதெல்லாம் இப்போ வந்ததுன்னா நாங்கள் வந்து ஓடிடியில் ஒரு எபிசோட் 1 hour அப்படின்னு சொல்லி 5 எபிசோடாக ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு அது வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் எப்பயோ கொளுத்தி போட்டுருப்பாங்க, கடந்து விட்டன. இல்ல இதெல்லாம் மாடர்ன் டிஜிட்டல் எடுத்தனால இதோட ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு உருப்படியா வந்த படங்கள் அதுல உள்ளதெல்லாம் வந்து திரும்ப இந்த மாதிரி அடிஷனல் சீன்ஸ் ஆட் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு எந்த படம் போய் பாத்தீங்க? பைசன், அதுக்கப்புறம் டூடு, அப்புறம் தீபாவளிங்கிற டீசல், மைசன். இங்க எதையுமே போய் யாரும் பார்க்க போறது இல்ல. அதுல ஹைலைட் என்னன்னா, பைசன் வந்து ஏதோ ஒரு கதை இருக்கிற மாதிரி. ஆனா அஸ்வத் படம் பார்ப்பான்ல, எப்பயும் அவன் சொன்னா பைசன் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா போது போலண்ணே அப்படின்னா, டியூட் வந்து அவன் பார்த்துட்டு அவன் ஒரு டைப்பா சொன்னான். அதாவது எங்களை மாதிரி ஜென்சிஸ்க்கு பிடிக்கும் அப்படிலாம் இல்லையா? அப்படியும் இல்லையா? நிறைய பேர் திட்டினாங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா கன்றாவியா இருந்தது. போட்டு கழுவி ஊற்றி வச்சிருந்தாங்க. என்ன பழக்கம்னே இது அப்படி இருந்தது. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. இது அப்படிதானா ஏதோ. அதாவது மூச்சாவன் பேச்சாவன் அப்ப யார் அவன் அப்படிங்கிறது யாரோ அவன். ஓகே, அதாவது எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கூட படத்தை நான் பார்க்கலங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆனா மக்கள் அரைகுறையா பேசிக்கிறத வச்சு நான் சொல்லணும்னா, இவரோட ஒய்ஃபோட காதலே ஒரு சேர்த்து வைக்கிறாரு. தெரியலங்க, படம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்க எதுவும் பரப்ப விரும்பல. அதனால இங்க பாருங்க, இது மேலேயும் ஹேட்ரட் இல்லை இல்லை. இங்க பாரு, இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போனை வச்சுட்டு ஓடிடு. ஓகே, நம்ம அஸ்வத் தான் லைன்ல இருக்கான். டேய், டியூடு படத்தோட கதையை வந்து சுருக்கமா நீ சொல்ற. ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? ஒன் லைன். டியூட்ல ஒன் லைனா? இதுல எப்படின்னா, சரத்குமாருக்கு பயந்து கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சேர்த்து வச்சிருவான். தாலி முக்கியம் இல்ல, எமோஷன் தான் முக்கியமா. அத நம்ம நாட்டுக்கு தேவையில்ல இது. ஓகே, அதான் எமோஷன் முக்கியம். சரி, அந்த ஒரு கவுண்டமணி காமெடியில தனியா ஒருத்தருக்கு வந்து மிக்சர் சாப்பிட்டு திரும்ப அந்த வேலையை வந்து கெத்தா கட்டுறது இந்த படம். கரெக்டா? அந்த வேலையை கெத்தா பண்றதுதான் நம்ம டியூடு, பிரதீப் ரங்கநாதன். இதுல கெத்து யாருன்னா நம்ம சரத்குமார் தான் நல்லா பண்ணிருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ஓகே, செகண்ட் ஹாஃப் சுத்தமா செட் ஆகாது, ஒர்க் அவுட்டே ஆகல, லாஜிக்லாம் சுத்தமா இடிக்குது. சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து இல்லடா. எனக்கு என் மனசளவுல ஒரு கருத்து கேட்டேன். என்னன்னா, இப்போ பிரதீப் ரங்கநாதனை வந்து வெளியில இப்ப போயிட்டு அடுத்து அவனுக்காக கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்ல. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் சொல்லி பொண்ணு தேடுவானா, இல்லாட்டி கல்யாணம் எல்லாம் ஆகலன்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுவானா? ஆனவன் சொல்லிட்டு தேடவும் செய்வான், டிவோர்ஸ் பண்ணிட்டு. அதுலயே லாஸ்டா தான் வரும். ஆனா இந்த கன்றாவி கதைக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு அழகா ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள நச்சுன்னு ஆரம்பிக்கும் போது அவன் கூட டீசெண்டா தான் ஆரம்பிச்சான். நான் கூட நினைச்சேன் அப்போ ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் போல. கடைசியில அவன் வந்து இந்த கதைக்கெல்லாம் இருந்தா எங்களோட ப்ளூ சட்டை இவர் தான் வந்து யூசுவலி மூவிஸ் பார்த்துட்டு. அதாவது அப்படி இல்ல, எல்லா படத்தையும் அடிக்கிற ஆள் இவன் கிடையாது. ஆமா, ரெக்கக்னிஷன் தான் பண்ணுவான். அஸ்வத் வந்து பாக்குற படம் எல்லாம் நல்லா இல்ல அப்படி சொல்ல மாட்டான். நிறைய வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணுவாரு, மூவிஸ் சஜஸ்ட் பண்ணுவாரு. நல்லா இருந்ததுன்னா சொல்லுவான். எப்பயும் நாங்க இன்னும் படம் பார்க்கலங்க. நானும் 3 படமும் பார்க்கல. மேபி தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. நான் வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு படம் பார்க்கறது. நான் பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். கூலி மாதிரி படத்தையே பார்த்துட்டேன் அப்படின்னும் போது, மாஸ்டர் டிவில போடுறோம் கூலி, எங்க உங்க போன் 3 எடுங்க. இதுக்கு ஏதோ புள்ள பறக்க பார்த்தாம்ல. ஆமா, லைட் ட்விட்டர்ல பார்த்தா ஏகப்பட்ட பேர் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அது மேல. தெரியல பிரைசிங் ஆனா எப்படி பண்ணுவாங்க தெரியல. பிரைசிங் வந்து கீழ பண்ணாங்கன்னா ஆமா 20K கம்மியா தான் வரும்னாங்க. எப்படின்னா ஒரு 60K 55K அந்த லெவலுக்கு. ஆமாடா, இது 80 இல்ல, அதுல 20K கம்மியா அந்த மாதிரி ஒரு 60K. நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். 3A ஒண்ணு இருக்கு, அதுவே 22,000. 3A Pro 30,000. அதுக்கு நடுவுலயும் 3A லைட் வைக்க முடியாது, அப்ப கீழே தான் வைக்கணும். நான் 3 லைட்டை பத்தி பேசுறேன். இப்போ 3 லைட்னு ஒரு போன் வந்தா உனக்கு 60,000க்கு லான்ச் பண்ணி உங்களை எல்லாம் வந்து குஷிப்படுத்துறதுக்காக. அப்ப 3க்கு ஒரு லைட் வைப்பீங்களா? ஆல்ரெடி 3 மேலே தீ வச்சாச்சு, இதுக்கப்புறம் லைட் வச்சா என்ன வைக்கலன்னு, அதனால அது ஒன்று வச்சுக்கலாம். 3A லைட் மட்டும் ஒன்று விடுங்கப்பா, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகி தொலைங்க. சரி, என் கேள்வி என்னன்னா 3A லைட்டுக்காக தான் நீ அப்போ வெயிட் பண்ற கரெக்டா? நான் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. நான் வந்து Xiaomi 17 Pro Max அதுக்கு தான் வெயிட் பண்றியா? eagerly waiting for it.
ஆனால் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வாங்க மாட்டேன், அப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏப்பா இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வர அது உள்ள வை குமார் அப்படின்னு. இது என்னன்னா இது வந்து புது எபிலிட்டியா, ஆக்சுவலா வந்து கலர் சேஞ்சிங் எபிலிட்டி இருந்திருக்கு, அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. விவோலயே கூட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ iPhone 17 Pro மாடல் விவோல இவன் பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் டாப்ல இருந்து ரியல்மி தான். லைட் அடிச்சா 3 தெரியும், லைட் அடிக்காம வெயில்ல காமிச்சா ஒரு கலர் தெரியும், தண்ணியில முக்கி எடுத்து கூலானா ஒரு கலர் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரியல்மி தான் பண்ணியிருந்துட்டு இருந்தான். இப்போ வந்து மீ பண்ணிட்டு இருக்கான். iPhone 17 Pro மாடல். ஆனா இது ஒரு சிலர் என்ன போட்டுருந்தாங்க தெரியுமா, ஆரஞ்சு கலர்லாம் பிங்க் கலர்ல ஆகுதாங்க. பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. கீழே கமெண்ட்ல பார்க்கணுமே, இந்த கலர்ல லான்ச் பண்ணிருக்கலாம் போல, அழகா இருக்கு. ஆமா கேட்டிருக்கானுங்க ஒரு சிலர். அவனுங்க என்ன மென்டாலிட்டியில இருக்கானுங்கன்னே தெரியல. அவனுங்க எல்லாம் பார்த்தாதான் பயமா இருக்கு. இது எங்க வாங்குறதுன்னு கேக்குறானுங்க. இந்த கலர் ஆனதுக்கு அப்புறம் உள்ளது நீ வாங்கிட்டு தேய் இதே மாதிரி ஆயிடும். ஃபுல்லா பிங்க்ல ஆனதுலாம் இருக்கு என்கிட்ட போட்டோ பாத்தியா? ஃபுல் பிங்க் செமையா இருந்துச்சு அந்த போட்டோலாம். நாம ஆமா iPhone 16 அப்படி ஒரு கலர் இருக்குல்ல, என்னது 16 Plusல நான் பாத்துட்டேன். ஏய் எதுலயுமே அந்த பிங்க் எல்லாம் கிடையாதுடா, இவன் ஒருத்தன் அந்த அளவுக்கு பிங்க் கிடையாது. Plusல பிங்க் இருக்கு, இந்த மாதிரி பிங்க் எதுலயுமே கிடையாது. அது எப்படி இருக்குன்னா அந்த பேபி பிங்க்னு சொல்லுவோமே அந்த மாதிரி பிங்க் தான், பிங்க் மாதிரி ஆனா பிங்க் இல்ல அந்த மாதிரி இருக்கும். இது அடிச்சு பிரிச்சு பிங்க் அப்படிங்குது, கிளாஸியான பிங்க். இதோயே இன்னும் பிரைட் ஆக்கி பிங்க். இது கிளாஸி பிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த பிங்க். நீங்க தேய்ச்சி போன் வாங்கிட்டு தேய்க்க கூடாதுடா, அதே கலர் ஷிஃப்ட் ஆயிடும், கலர் மாறிடும். அப்ப ஓகே வாங்கிட்டீங்கன்னா ஆகும். இதுவும் நல்லா இருக்கும், இந்த கலரும். அதாவது மெட்டல் ஆக்சிடைஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. சரி ஓகே, இது ஆக்சிடைஸ். சரி ஆமா அதான் இது ஒரு ஃபீச்சர். இது வந்து ரியல்மில வந்துட்டு கேமரா மாடல் மாத்தும் போது நீங்க பெருமையா பேசுறீங்கன்னா இது கலர் மாறுறது பெருமை விஷயம் தானே. 17 Pro Max நீங்க வாங்குறீங்கல்ல, அது நீ தானே வாங்குற. இந்த இடத்துல பேர் பதிக்கிறோம் பாத்தீங்களா, இனிமே அப்பப்ப அடிக்கடி வருவேன், அடிக்கடி சொல்லுவோம். ஓகே அப்புறம் இது வந்து கூகுளோட மேசிவ் டிஸ்கவுண்ட் ஆன் டிரைவ். இது என்னடா எல்லாருக்குமே வாலடி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்களுக்கு, ஏன்னா நமக்குலாம் இது காட்டுற மாதிரி தெரியலையே. ஆல்ரெடி 1 இயர் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு இது காட்டுமா? நீங்க தான் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா, அப்புறம் என்ன இது மேபி ஃபர்ஸ்ட் இதா தான் இருக்கும், வெல்கம் ஆஃபர் மாதிரி அந்த மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா இந்த பிஎஸ்என்எல் எப்படி அழகா 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி இல்லையா? 1 ரூபாய்க்கு தான் ஒரு சிம் கார்டுங்க. எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா இதெல்லாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிம் கார்டோட விலை என்ன தெரியுமா? 1000 ரூபாய்க்குலாம் வந்துருக்கு. 500 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் நம்ம வாங்கணும்ல. இப்ப பாருங்க 1 ரூபாய்க்கு 1 ரூபா ஸ்பெண்ட் பண்ணா 100 SMS 2 GB டேட்டா பர் டே, 1 month வேலிடிட்டி, 30 days வேலிடிட்டி. என்ஜாய் பண்ணலாம். வாங்குங்க எல்லாரும். பிஎஸ்என்எல் கனெக்ட் ஆகுது. பிஎஸ்என்எல் இந்த 1 ரூபாய்க்காக வாங்கிட்டு ஒரு 3 மாசம் வச்சுட்டு தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். இவர் சொல்றான்னு பண்ணிடாதீங்க. ஆதார் கார்டுல ஓயாம சிம் கார்டு வாங்கிட்டு இருந்தா அதுக்கு ட்ராக் பண்ணி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இது வேறயா? ஆமாங்க. அதனால அந்த கூகுள் இது இருக்குங்க, ஸ்டோரேஜ் அப்கிரேட் பிளான். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆமா செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சதுன்னா அவைல் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒர்த்து தான். ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய பிளஸ் தான். ஆனா இன்னொன்னு, இப்போ பிளான் வந்து கம்மி ரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிடுறோம். அடுத்த பிளான் வந்து ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு போகும், பிரின்னு பிரிஞ்சிடும். உள்ள இருக்கிற ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி திரும்ப எடுக்கிறது பெரிய தலைவலியா இருக்கும். அது அதுக்கு மேல பெரிய விஷயங்க, வெறுப்பாயிடும். 1 மாசத்தை போட்டு நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில ரிட்டர்ன் ஆகிறேன்னா அதுக்குள்ள விடிஞ்சிடும். செக் பண்ணிக்கோங்க. சரி, வந்து தீபாவளி டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டிரைவ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கேன்சல் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன், அவ்வளவுதான். ஆஃபீஸ் மாதிரி இருக்கு, ஆஃபீஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அன்லிமிட்டட் வந்து பர் மந்த் 6000மோ 7000மோ பார்த்த மாதிரி ஞாபகம், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். ஆமா. அடுத்த தீபாவளி ஆஃபரா யாரு உங்களோட? இது வந்து லாவா தானே ப்ரோபட்ஸ். சரி, லாவா ப்ரோபட்ஸ் மெகா ஃபிளாஷ் சேல் அப்படின்னு போட்டு ப்ரோபட்ஸ் ஆரியா 911. ஆரியா பட்சோட பேருங்க அது. அது வந்துட்டு அரியாவா ஏஆர்ஐங்க 21st அன்னைக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ட்ரையல் ப்ரோக்ராம் இருக்கான். ஃபர்ஸ்ட் 100 யூசர்ஸ் வந்து இந்த பட்ஸை 21 ரூபாய்க்கு வாங்கலாமா. கோட் வந்து ஃப்ரீடம் டு ரிட்டன். சரி, ஃப்ரீடம் டு ரிட்டன் வந்து 21 ரூபாய்க்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? தோஸ் ஹூ குட் நாட் கெட் 25% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் கோடு வாட் அபவுட் மீ மெகா தீபாவளி கான்டெக்ஸ்ட் ஆல்சோ ஸ்டார்டிங் டுடேன்னு போட்டிருக்கு. போட்டா வருதா? அப்ப என்னைக்கு போட்டிருக்காங்க? இன்னைக்கா போட்டிருக்கு? 21ஆம் தேதிலாம் போட்டிருந்தாங்க. அந்த லிங்க் எனக்கு அனுப்பு, நான் வாங்க முடியுதான்னு பார்த்து சொல்றேன். 21ஆம் தேதி தான். சேல் எனக்கு தான் வருது. ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு மட்டும் 21 அக்டோபர் 1:15 கிடைக்கும். டுப்புன்னு போய் வாங்கிடுங்க. லாவா வெப்சைட்ல கிடைக்கும். வெப்சைட் நான் இல்ல 20 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பா ஒருத்துங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இதோட ப்ராடக்ட் பிரைஸ் வந்து 2000 ரூபா அப்படின்னு வச்சா 500 ரூபாய் கிடைக்கும்னு அர்த்தம். 25% பே பண்ணா போதுன்றானே. மணி பேக் சேலஞ்சு ஏதோ போட்டு சரி ஏதோ பண்ணி வச்சிருக்கான். அப்படியாவது விப்போமேன்ட்டு சரி விக்கெட்டும் நல்லா இருந்ததுன்னா சூப்பர். லவ் தெம் ஆர் ரிட்டன் தெம். புரியுதா? பிடிக்கல சரி லவ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்களா? எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா இப்போ காஸ்ட் பே பண்றா அப்படின்னு. அப்போ பிடிக்கல. வாங்கி யூஸ் பண்ணிட்டு 20 ரூபா வாடகை கொடுத்துட்டு கிளம்பிடணும்.
என்னன்னோ வச்சிருக்காங்க. சரி, அவன் வச்சிருக்கதெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணணுமா, அவனுங்களை டேக் பண்ணணுமா. இது இந்த இவ யாரு இது போஸ்ட் போட்டவன் யாருன்னு மட்டும் எனக்கு காட்டேன். அவன் யாருன்னு நானே சொல்றேன். நீங்க என்ன திட்டுவீங்க, ஆல்ரெடி அவரை திட்டிருக்கீங்க. இவனா? அவனே தான். இவன் யாருக்கும் செட் ஆக மாட்டான். இவன் கிவ்அவே மட்டுமே வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, ஐக்கு 15 வருது. நம்ம சென்னையில வந்து மீட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி சென்னையில மீட்டப் வச்சாங்கன்னா அந்த இது ஸ்னீக் பீக். ஓகே ஓகே. ஆமா, ஸ்னீக் பீக் லாஸ்ட் டைம் பண்ணாங்கல. ஆமா, லான்ச்சே இங்க பண்றாங்கன்னு நினைச்சேன். லான்ச் பொதுவா பெங்களூர், டெல்லி, ஸ்ரீவெரும்புத்தூர்ல நோக்கியா பண்ணிட்டு இருக்கும்போது சென்னையில லான்ச் ஈவென்ட் வச்சாங்க. இப்போ எல்லாருமே வந்து டெல்லி தான். கண்டிப்பா ஆண்டவரோட அங்க அருள் இருக்கும். நம்ம வந்து எல்லாரும் பார்ப்போங்க. நம்ம வந்து மீட் பண்ண முடிஞ்சா அந்த இடத்துல மீட் பண்ணுவோம். மொரலஸ் அதே மாதிரி பிரைசிங்ல தான் வருவாங்கன்னு தோணுது. ஆமா, வேற எங்கேயும் கொண்டு போயிட மாட்டாங்க. ஸோ அதான், இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால நம்ம அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதே மாதிரி நியோ 11 வந்து சைனால ஐக்யூ இந்த 15ஓட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சைனால போட்டிருந்தாங்க. பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப வசவசன் குட்டி போட்டாலும் வீணா போயிடுவாங்க. அவங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். எங்க குட்டி ஒண்ணு பாத்தீங்களா இல்லையா, ரெட்மி K90. அது பயங்கரமா அது சவுண்ட் பை போஸா என்னடா இது K90 Pro Max ஃபர்ஸ்ட் டைம் G5 தாங்க ஞாபகம் வருது. G5ல எங்க இப்படி ரவுண்டா பெருசா வச்சிருப்பானுங்க. அதான் எனக்கு பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இது என்னன்னா K90 ட்ரிபிள் ஸ்பீக்கரா அப்படிதான் இருக்கும் போல. லவுட்னஸ் பிரிச்சுக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும்ல. அவன் ஏன்னா இந்த இடத்துல பேஸ் உங்களுக்கு அதுக்கு தான் கேப் விட்டுருக்கானே அவ்வளவு ஏர் வென்ட். ஆமா, அதாவது எப்படி இருக்குன்னா பட்ஜெட்ல நான் வாங்குற போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ல எப்படி வென்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதான் இது சவுண்ட் பை போஸ் வேற போட்டிருக்கான். அதுவும் மட்டும் இல்லாம தான் ஃபர்ஸ்ட் டைம் K90 Pro Max அப்படின்ற மாடல்லாம். அதுலயும் 8 Gen அந்த ப்ராசஸர் அந்த மாதிரி தான் வரும். 8 Elite மாதிரி தான் வரும். ஆனா இந்தியாவுக்கு வர வாய்ப்பு கிடையாது. இந்தியாவுக்கு ஏன் வருது? இந்தியாவுக்குலாம் ஒன்றும் வராது. இந்தியா நியூஸ் வரும், நம்ம பார்ப்போம். K சீரிஸ்லாம் 50i முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆனா தெரியல இந்த வருஷமும் K சீரிஸ்லாம் வருமா என்னன்னு தெரியல. ஆனா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கேமரா செட்டப்லாம் அழகா தான் இருந்துச்சு. அந்த போதுன்னு போட்டு நல்லா அழகா தான் பண்ணிருந்தாங்க. டிசைன்லாம் கீழே கமெண்ட்ல பார்த்தேன், ட்விட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆமா, அவங்க இது பண்ணாலும் யாராவது காரி போறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஓப்போ எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா சைட்ல போஸ்ன்னு போட்டிருக்கிறது யாரு கண்ணுக்கு தெரியல. என்னடா இதுவா அப்படின்றது. பின்னாடி எவனோ சைன் போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு போயிட்டானுங்களா? எனக்குலாம் என்னடா இவ்வளோ வன்மமோட சுத்துறீங்க அப்படி இருந்தது. நானும் அடிக்க தான் செய்வேன். போக்கோன்னு பார்த்தா நானும் அடிக்க தான் செய்வேன். அதுக்காக ஒரேடியா எப்போ பாரு போக்கோ பார்த்தாலே அடிக்க முடியாதுல்ல. பூனை குஞ்சுன்னா நாங்கள் அப்படிதான் இருப்போம். சரி, இருப்போம். சரி, அப்புறம் OnePlus 15 வேற லான்ச் ஆயிடுச்சு. பார்த்துருப்பேன். 15 லான்ச் ஆயிடுச்சா? பார்க்கலையா நீ? ஆக்சிஜன் வாய்ஸ் தான் லான்ச் ஆச்சு. OnePlus 15 எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்களே நிறைய பேர். பார்க்கலையா? இங்க பாரு. ஆக்சிஜன் வாய்ஸ் தான் லாஸ்ட் வீக் ஆக்சிஜன் வாய்ஸ் 16 அது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. விவோ வாய்ஸ் லான்ச் ஆயிடுச்சுங்க. சோஷியல் மீடியால ஃபுல்லா வந்ததுக்கு ஈக்குவலா தானே டேட்டா தானே பார்க்க முடியுது. கையில போட்டோவே இருக்கு. கையில ஒரு டிவைஸோட இருக்கிற போட்டோஸே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைனால வந்து இவனுங்க பிடிச்சிட்டானுங்க ஷாமி. இந்தியால ரியல்மி தான் ஃபர்ஸ்ட். ரியல்மியா ஐக்குவான்னு போயிட்டு இருக்கானா. இங்க பாரு, சைனால வரப்போகுது தானே. சைனால 27ஆம் தேதி லான்ச் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, வந்த மாதிரி தான் எல்லாரும் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப போயிட்டு தெரிஞ்ச ஸ்பெக் தானங்க. தெரிஞ்சு அடுத்தடுத்த வருஷம் ஒன்று இப்போ S26லாம் நம்ம சொல்றோம்னா எப்படி சாம்சங் மேல இருக்க நம்பிக்கை தான். அவன் பண்ணாட எதுவும் மாற்ற மாட்டான், அப்படியே தான் கொண்டு வருவான். இங்கே வரேன், எங்கே பார்த்தாலும் கையில் OnePlus 15 இங்கே பேர் அது OnePlus கொடுத்து வச்சிருக்கான் அது. ஆஹா, அதே மாதிரி ஆக்சிஜன் OS 16 ரோல் அவுட்டுக்கான மேப் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் டிவைஸ் எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. விவோ தான் அதே மாதிரி இருக்குங்க. விவோட ரோல் அவுட் மேப்பும் போடுறேன். அப்புறம் 15 வந்துருச்சு. 15R அடுத்தபடியாக இங்க அவன் தான் வந்து முக்கிய 8 Gen 5 வரணும் பார்ப்போம். 8 Elite இல்லையா? 8 Elite இல்லை, 8 Elite Gen 5 அப்படின்னு ஒன்று வந்திருக்கா. அடுத்து 8 Gen 5 ஒரு ப்ராசஸர் வரும், அதோட வரும். 8 Eliteோட வந்ததுனாலும் ஓகே தான். ஆமா, ஆனா ஆல்ரெடி இப்போதைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த 8 Gen 5 அப்படிங்கிறது தான் இனிமேல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். இது 8S போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த இம்பாக்ட் இல்லை அந்த அளவுக்கு. இப்போ 8 Gen 5 சொன்னா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி. அப்போ 8 Gen 5ங்கிறது 8S கணக்கு தானா? எஸ். அட கன்றாவியா, அந்த கருமத்தை தான் கொண்டு வரீங்களாடா? அதுக்கு 8 Elite பெட்டர் இல்ல? ஆமா. என்ன ஆமாங்கிறீங்க? அப்ப 8 Elite தானே போடணும். அது கரெக்ட் தான். ஆனா அதான் பூசா இருக்கா. இப்போ 8 Gen 3யோட 8S Gen 4 அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில 2-3 ஏரியால மட்டும் தான் 8 Gen 3 சாலிடா இருந்தது. மற்ற இடத்துல எல்லாம் நிஜமாவே 8S Gen 4க்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருந்தது. ஆமா, ஏஐ லெவல்ல பார்த்தோம்னா ஒரு அப்கிரேட் இருக்கு. அந்த மாதிரி தான். இப்போ 8 Eliteோட ஏஐல மட்டும் சப்போஸ் 8 Gen 5 பவர்ஃபுல்லா இருந்தா இன்னைக்கு ஏஐ வச்சு தான் உருட்ட வேண்டியதா இருக்கா. அதனால 8 Gen 5 தான் நோக்கி ஓடுவாங்க. ஓகே, பாப்போம். நல்லா இருக்கா? ஏன்னா 15R, ஏன்னா 13R தான் வெற்றிகரமா இருக்கு. R சீரிஸ் தான் அவங்ககிட்ட வெற்றிகரமா இருக்குன்னு போது நம்ம 15R மேல தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வைக்கணும்.
பார்ப்போம். ஆக்ஷன் வாய்ஸ் நீங்கள் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். ஏன்னா நம்ம சந்துரு ப்ரோ திருநெல்வேலி அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரோ ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ, ஆனால் அங்கே லேக் இருக்குது ப்ரோ பக்கே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ இந்த ஆப் இப்படி கிராஷ் ஆகுது அப்படின்னாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ஆனால் பீட்டா அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருந்தார். பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு வந்த அப்டேட் இப்படி இருக்குது. விடுங்க, எனக்குலாம் கன்ஃபியூஷனே இல்லை. காமேஷ் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறேன்னு இருக்காரு. ஐயோ ஆமாம்ல, அவர் OnePlus 13 வச்சிருக்காருல, அதே மாதிரி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இப்போ நீ சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு இந்த படம் இருக்குல்ல பொல்லாதவனு மாயை பிடிச்சிட்டு இருப்பான் தெரியுமா, ஏன் நிக்கல அங்க அவன் கையை மடக்கிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்ம இப்பெல்லாம் வாயில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். அப்போ பின்னாடி கையை மடக்கிட்டு இருக்குது யாரும் பார்த்தா காமேஷ் OnePlus இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும். ஆனால் பாருங்களேன், அவர்கிட்ட இப்போ நிறைய பிராண்ட் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாம்சங் S25 வாங்கியிருக்காரு, 1.8 போட்டாரு, நல்லா இருக்குன்னாரு. 1.8 தான் ஸ்டேபிள் தானே? அதான் இல்ல இங்க கேள்வி பாரு, நல்லா இருக்குன்றாரு, எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அபிஷியலா வந்து சாம்சங்கோட ஆமா எல்லாருக்கும் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க, நல்ல அப்டேட், வேற லெவல் டிவைஸ் செம்மையா இருக்கு. எனக்கு காலைல சார்ஜ் போட்டா 4 மணி வரைக்கும் சார்ஜ் பேட்டரி நிக்குது. OnePlus 13 ஒரே மாதிரி பேட்டரி இறங்குது, இது 4000 அது 6000 சொல்லிக்கிட்டு இருக்காரு. கலாய்க்கிறீங்களா? நிஜமாவே சொல்றாரா? நிஜமா சொல்லிட்டு இருக்காருங்கிறேன். அதிசயமா, நானும் இதே ஷாக்ல தான் சுத்திட்டு இருக்கேன். என்ன சாம்சங் மெல்ல சாகம் வாங்க வேணான்னாரு. அது சரி, அது வேற. பாத்தீங்களா, ஒப்பீனியன் இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து பிராக்டிகலி ஃபேக்ட் தானே. அவர் ஷாக் ஆகுறாரு, இவ்வளவு பெரிய போன் 6000 mAh பக்கத்துல இருக்கு. இது வந்து ஒரு S24 அல்ட்ராவை தான் கலாச்சாரு. இப்பயும் அவர் என்ன சொல்றாரு, S25 குட்டி தானே, குட்டி தான், 8 லிட்டர் 4000 mAh தான், ஆனாலும் பேட்டரி நிக்குதுங்கிறாரு. அப்ப S24 அல்ட்ராவும் இப்ப அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கிறனால வீட்டுல யாரும் தர மாட்டாங்களா, மதிக்க கூட மாட்டாங்களா, வீட்டுல தான் வாங்கிக்கிட்டாங்களா எப்பயோ. அப்ப அது நல்லா இருக்குன்றத ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போகணும்ல. சாம்சங் மெல்ல அது நல்லா இருக்கு வீடியோ போட்டு போயிட்டாரு. அது நல்லா இருக்குங்கிறனால எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ என்ன எல்லாருக்குமே இதே மாதிரியான பேட்டரி லைஃப் கிடைக்குமானா கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன். S24 பத்தி பேசும்போது இப்போ கேம் ஆடக்கூடிய ஒருத்தருக்குலாம் வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் வரும். பட் கேமே ஆடாம வெறும் சோஷியல் மீடியாவையும் VLC பிளேயர்ல உட்காந்து படத்தையும் பார்த்துட்டு இருந்தா பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்? ஆமா, நாங்க அவர் போன்ல தான் நாங்க ட்ரீம் கிரிக்கெட்டை இன்ஸ்டால் பண்ணதே நாங்க தான். அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலா அவர் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரப்போ ஆமா அவர் கேம் விளாட மாட்டார், மோஸ்ட்லி ஃபோன் கால்ஸுக்கு தான். அப்படின்னும் போது அவருக்கு பூர்த்தி செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா OnePlus 13 அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில யூஸ் பண்ணும்போது பூர்த்தி செய்யலைங்கிறதா உண்மை. அது என்னன்றதை பார்க்கணும். நம்மளுக்கு என்ன நல்லா இருக்கும். ஒருவேளை இல்லை BSNL சிம் போட்டிருக்காரோ, ஒருவேளை அவர் வந்து இந்த நோவா லான்ச்சர் போட்டிருந்தாருல, அப்புறம் வந்து நிறைய ஆப் இதாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. என்னன்னு பார்த்தா ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ண ஆப்சிஓ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவார். இந்த பேர் பிடிக்கும் சிவா, அதான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாருங்க அவரு. ஆமா, யூஸே பண்ண மாட்டாரு, ரீஸ்டோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படி ஃபோன் டு ஃபோன் வந்து அப்படியே ரீஸ்டோர் வர பண்ணிப்பாரு. அதான் பிரச்சனைங்க, அதோட பிரச்சனை தான். சரி பார்ப்போம், வரட்டும். எஸ் ஓகே, தீஸ் ஆர் தி நியூஸ். அப்புறம் தீபாவளி முடிஞ்சு பார்த்து சேஃப்டியாக வீட்டுக்கு வாங்க. மேபி டியூஸ்டேக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க, செவ்வாய்க்கிழமைக்கு லீவ் கொடுத்துருக்காங்களாம். கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாகவே லீவ் கொடுத்துருக்காங்க, அரசு விடுமுறைன்னு. என்ஜாய் பண்ணிட்டு அரசு விடுமுறை தான், இன்னும் ஐடி எம்ப்ளாயிஸ்க்குலாம் உடனே லீவ் டிக்ளேர் பண்ண மாதிரி. இது வேறு இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு வீடியோ பெருசாக பேசியிருக்கோம். அரசு விடுமுறை நான் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் கம்பெனியில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னமோ அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன் என்னன்னு கேட்டால் அஃபிஷியலாக ஒரு 11 to 12 crores சொல்கிறாங்கன்னு. அந்த 12 crores எம்ப்ளாய்டு பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 4 கோடின்னு சொல்கிறாங்கன்னு. சும்மா 4 கோடி பேரை இன்னும் உட்காந்துட்டு கவர்மெண்ட் கல்ல தைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் லீவ் கொடுத்தனால யாரும் எங்கேயும் போக போகிறது. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் அப்புறம் பேங்க்லாம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் தானே, பேங்க் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட்ல கொடுக்கணும். இப்போ யார் கொடுத்துருக்கா அதை சொல்லி, இப்போ முதல்ல சொல்லிருக்கிறது வந்து அரசு விடுமுறை தமிழ்நாடு அரசு விதிக்கப்பட்ட. பேங்க் யாரு? தமிழ்நாடு பேங்கா? இல்லைங்க, இங்க இருக்க லோக்கலைஸ் பேங்க், கார்பரேட் பேங்க்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் லீவ் கொடுப்பாங்க. அப்புறம் முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்குலாம் லீவ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் லீவ் கொடுப்பாங்க. வெடி வெடிச்சு எல்லா ரோட்லயும் குப்பையை போட்டு வச்சிருக்கிறத வந்து பாவம் அவங்க தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்களுக்கு லீவ் ஒரு வாரம் கொடுத்துடலாமா? ஒரு நாளுங்க, செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்களுக்குலாம் இங்க பாருங்க, யாருக்கும் லீவ் கொடுக்க கூடாதுங்கலாம் அப்படி பேசல, கொடுக்கறது இல்ல. புரியுதா? நியூஸ்ல வரும்போது பயங்கரமா தான் வரும், இவங்களுக்கு லீவ் அவங்களுக்கு லீவுன்னு. நிஜத்துல பாத்தீங்கன்னா நிஜமா அவங்களாம் லீவ்ல வீட்டுல என்ஜாய் பண்ணாங்களாங்கிறத என் கேள்வி. அதுக்கு தான் இப்படி கேட்கறேன். இவருக்கு என்ன லீவ் கொடுத்தா வேணாமாம்மா இவருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். லீவுங்கிறது வெறும் பேப்பர்லயும் நியூஸ்ல இருந்தா போதுமா? நிஜமான அந்த ஆளுங்களுக்கு போய் சேரணும். ஆபீஸ்ல லீவ் கொடுக்குறாங்க, சிவபரணி உதயசெல்வம்லயே லீவ் கொடுக்குறோம், திங்கக்கிழமை வந்து லீவ். ஆனா வீடியோ வரும், அதை நினைச்சு யாருக்கும். இப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்ப எனக்கு லீவ் இல்லையா? இந்த வீடியோ திங்கக்கிழமை அல்ல அவங்க, அப்ப எனக்கு லீவ் இல்லையா? உன்னை பார்த்து நான் சாகணுமா? வேற வேலையே இல்லையாடா? அது வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. வாங்கி வந்த வராது. இந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை தெரியாம அழுத்திட்டீங்க, அழுத்தவே இல்லைனாலும் நாங்க வருவோம். அது நீங்க பாத்துட்டீங்கன்னா மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன். ஹாப்பி தீபாவளிங்க. பார்க்கலாம். எஸ், பாய்.